அதிக சத்தான தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ண நெல்லிக்காவை அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப நல்லா வெந்திருக்குங்க. நெல்லிக்காய் ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சோ டூத்பிக் வச்சோ நல்லா குத்தி விட்டுக்கலாங்க. அப்போ தான் இனிப்பு ஃபுல்லாக இறங்குங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கீங்க. நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நாட்டு சர்க்கரை ஃபுல்லாக தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொதி வரப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நெல்லிக்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 7 நிமிஷத்தில் இருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ண போகிறோங்க. ஒரு மூடியை போட்டு கூட குக் பண்ணிக்கலாங்க. இடையில அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப பாகு நல்லா கெட்டியாக இருக்குங்க. நெல்லிக்காயும் நல்லா குக்காக இருக்குங்க. பாகை தொட்டு பார்க்குறப்ப ஒரு கம்பி பதம் வரணுங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு பவுலுக்குள்ளே இல்லாட்டி ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிக்கங்க. இதை அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு நாளைக்கு நல்லா ஊற வச்சிடலாங்க. ஒரு நாள் கழித்து பார்க்குறப்ப தேன் நெல்லிக்காய் ரொம்ப இனிப்பாக சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.